ஒரு பிரயாணமும் சில விவாதங்களும். ஒரு நீண்ட பிரயாணத்தில் என் சக பிரயாணிகளின் சம்பாஷணையை கேட்க நேர்ந்தது. நிறைய சுவாரஸ்யமான உரையாடல், அடிக்காத குறையாக இருந்த வாக்குவாதம், ஆனா மிக ரசிக்கும்படியாக இருந்தது. நான் பெற்ற இன்பத்தை என்னோடு வைத்துக் கொள்ளாமல் உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறேன். இந்த கதாபாத்திரங்களின் பெயர் கொஞ்சம் வினோதமாக இருக்கும், ஆனா முடிவில் ஏன் என்று உங்களுக்கே தெரியும். அதில் மேல் அமர்ந்திருப்பவர் முதல் கவலக்கண்ணன், இன்னொருவர் இடக்கண்ணன். கீழ் உட்கார்ந்திருக்காரு, அவர் பேச்சுமுத்து, பேசிக்கொண்டே இருப்பார். இதோ போகலாங்களா அவங்க சம்பாஷணையை கேட்கறதுக்கு? முதலில் கவலக்கண்ணன். நாங்க பார்த்ததை நீ பார்த்திருந்தா இப்படி பேச மாட்டேன். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்ன அப்படி பார்த்து கிழிச்சுட்ட? இருக்கிறத பார்த்து சொல்லிட்டு அது என்ன பெரிய திறமை? கண்ணா, இவங்கிட்ட என்ன பேச்சு? அழக ரசிக்க தெரியாதவன் இவன். அவனை மூடிட்டு இருக்க சொல்லு. தோ பண்ணிட்டாரா. அவன் பார்த்ததையே நீயும் பார்த்துட்டு நீ இன்னமும் புதுசா பார்த்த மாதிரி பேசுற. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா தான் முழுமையா உணர முடிஞ்சது. வேற ஒரு பரிமாணம் இல்ல முப்பரிமாணம் கிடைச்சது. இதெல்லாம் வெட்டியா பேசுற உனக்கு எங்க புரிய போகுது? பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு முப்பரிமாணம். ஏய், உனக்கு முப்பரிமாணம் பத்தி என்ன தெரியும்? அத உணர நாங்க பார்த்தத நீயும் பார்க்கணும். சும்மா பேசி புரிய வைக்க முடியாது. எல்லா பரிமாணமும் எனக்கும் தெரியும். கண்டதையும் பார்த்துட்டு உங்களால எத்தனை பிரச்சனை தெரியுமா எனக்கு? அட, நீ மட்டும் பிரச்சனை செய்யலையா? இப்படி பேசி பேசிய எவ்வளவு கலகம், எவ்வளவு குழப்பம். கண்ணா, அவனை சும்மா இருக்க சொல்லு. இல்ல நான் கீழே போய் ஏய் படப்படலாம் மேல்பத்துல இருக்க திமிரா. நான் மேல வந்தேன், உங்க ரெண்டு பேரையும் ஒரே அடியில வாட பார்க்கலாம். மேல வர தைரியம் இருக்கா உனக்கு? இடக்கண்ணா, அவனை விடுறா. நாம இது வரைக்கும் பார்த்த அழக அசை போடுவோம். அசை போடுறாங்களா? அசை வெளியே சொல்லிடாதீங்க, சிரிக்க போறாங்க. ஆமா, அப்படி என்னத்தை தாண்டா பாத்தீங்க? சொல்றேன் கேளு. விளிம்பு சூரியனின் ஒளிவட்டம், அதை விழுங்க துடிக்கும் கடல் அலைகள். பிடிவெள்ளியின் ஒலிக்கிண்ணம், அதில் மிதந்து கிடக்கும் நிலவலைகள். காதலியின் ஓரக்கஞ்சாலம், அதில் கிறங்கி தவிக்கும் காதலன். இது என்ன பெருமை? இருக்கிறத பார்த்து சொல்றீங்க. நீங்க பார்க்க கூடாத பாத்தீங்களே, அத சொல்லவே இல்லையா? அது அது என்ன பம்புறீங்க? நான் சொல்லட்டுமா? ஓரக்கண் பார்வையில் ஒதுங்கிய தாவணியையும் பக்கத்து வரிசை பரீட்சைத்தாலும் தூங்கியதாய் நடிக்கும் இமையில் பார்த்த நிகழ்வுகளும் துணிவில்லா கண்ணில் இரக்கத்திற்காக ஏங்கிய பார்வையும் இன்னும் போது நிறுத்திடா. பேசக்கூடாத இடத்துல நீ மட்டும் பேசி எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. இவங்க பேச்சுவார்த்தை முடியறதா இல்ல. இந்த கண்கள் இரண்டும் அந்த பொல்லாத வாயுடன் மாட்டிக்கொண்டு தவித்தது. ஆசிரியர் குறிப்பு: காது, செவிகள் என்று அழைக்கப்படும் காதுகள் திருக்குறளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செவியின் வழியே தான் மனிதனுக்கு பெரும்பான்மையான தகவல்கள் பரிமாறப்படுகிறது. ஆசிரியர் செவி மேற்கண்ட குறிப்பை தன்னுடன் பிரயாணிக்கும் கண்கள் மற்றும் வாய்க்கும் நடந்த சுவையான உரையாடலை எழுதியுள்ளார். இதில் வந்திருந்த பாத்திரங்கள்: கவலக்கண்ணன் வலது கண், இடக்கண்ணன் இடது கண், பேச்சுமுத்து வாய் மற்றும் காதுகள்.